வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட த மோஸ்ட் ரெக்வஸ்டட் என்னோட ஸ்பெஷலான ரெகுலர் ஹேர் ஆயில் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் ஆயிலை வீக்லி 4 days அப்ளை பண்ணினாலே போதும், ஹேர் ஃபால் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். நீங்களே இதோட ரிசல்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த ஹேர் ஆயில் ரெசிபியை நான் யார் கூடயும் ஷேர் பண்ணினதில்லை. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எங்கள் பாட்டி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஹேர் ஆயிலோட ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸும் அதோட மெஷர்மெண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் வீடியோவோட லாஸ்ட் பார்ட்லையும் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு ஹேர் ஆயில் எல்லா விதமான ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்குமே போதும். சிவியராக ஹேர் கொட்டுறது, ஹேர் தின்னிங் ப்ராப்ளம், பால்னஸ் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், சிலருக்கு ஹேர் வளரவே வளராது, சேம் லென்த்லேயே இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணிடும். இது எல்லாமே நான் சேலஞ்சாகவே பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு ஹேர் ஆயிலேயே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ என்னோட ஸ்பெஷலான ரெகுலர் ஹேர் ஆயிலோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆக்சுவலி ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னாலே நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதுலேயும் 20-30 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. ஒரு 11 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுவே போதும் ஒரு நல்ல ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு. நிறைய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்காது. மெயினாக இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் ஆலிவேரா ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஆலிவேரா ஆட் பண்ணுறப்போ அதை சரியாக நம்ம பியூரிஃபை பண்ணி தான் ஆட் பண்ணணும். நம்ம மெயினாக ஆலிவேரா யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா தப்பாக யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அதுவே ஹேர் ஃபாலை அதிகமாகும். ஸோ ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ சில இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணினாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது இந்த ஹேர் ஆயிலோட கிங்குன்னு சொல்லலாம், வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதாவது பிரிங்கராஜ்னு சொல்லுவோம். இது நம்ம ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். பால்னஸ், ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். ஹேர் ஃபால் ப்ராப்ளமை இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹெட்டில் இதை அப்ளை பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். மெயினாக ஸ்ட்ரெஸ்னால் ஹேர் ஃபால் ஆகிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது, ஆனால் ஹேருக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் உள்ள லீவ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இதை ஒரு கை அளவு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா பிரிங்கராஜ் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அத்தர் ஆயுர்வேதா பிராண்ட்லேருந்து ஹேர் பேக் போடுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் லோக்கலில் ஆயுர்வேதா ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர்னு விற்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட், இந்த ஹேர் ஆயிலோட குயின் கரி லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலை. இதை ஒரு கை அளவு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதில் ஹை லெவல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கெரட்டின், புரோட்டீன் இது எல்லாமே நிறைய இருக்குது. இது நம்ம ஹேர் லாஸை தடுக்கும். ஹேரையும் நல்லா அடர்த்தியாக நல்லா கருகருன்னு வளர வைக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட் ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி. இதில் நம்ம ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ ஒரு 15 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பூ கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை செம்பருத்தி ஒரு 25 எடுத்துக்கோங்க. லோக்கல் ஷாப் இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும். செம்பருத்தி இலை ஒரு கை அளவு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதில் அதிகமாக விட்டமின் சி, ஃப்ளாவனாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது மருதாணி. உங்களுக்கு ஃப்ரெஷ் மருதாணி கிடைச்சிது அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக நீங்கள் மருதாணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி மருதாணி கிடைக்கிறப்போ அதை அரைச்சி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி காய வச்சு வச்சுருப்பேன். வேணுங்கிறப்போ அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதை தான் இப்போ இங்கே எடுத்துக்கிறேன். ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட், அதாவது பாதாம். இந்த பாதாமை ஒரு 15 பாதாம் நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது 5 பெரிய நெல்லிக்காய். இது நம்ம ஸ்கேல்பில் எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணி ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும். ஹேரோட ஸ்கேல்போட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும்.
இது மாதிரி சீடு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கிரியன்ட் 2 டேபிள் ஸ்பூன் நீம் பவுடர். உங்களுக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடைச்சா ஒரு 2 கொத்து அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது வல்லாரை இலை, பிராமின் சிலுவும். இதையும் பவுடரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நாள் முன்னாடி ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு பாதி அளவு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி பாதியை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதும் நெக்ஸ்ட் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஆயிலில் இதை போட்டு நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 500 ml கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 50 ml சிசிமே ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆயிலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு தான் ஹீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 செம்பருத்தி இருந்துச்சு, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு. ஃபுல்லாக நுரைச்சி வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸை வந்து கருக விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஃபோம் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் ஆயிலை ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி. இப்போ நல்லா ஆறினதும் ஒரு ஃபில்டர் வச்சு ஆயிலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். காட்டன் கிளாத் வச்சு கூட நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும். இந்த சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயிலை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட தன்மை வந்து மாறாது. இதை தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு 3 months வரைக்கும் தாராளமாக வரும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் ஹேர் ஃபால் உள்ளவங்க வீக்லி 3 times வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிவியராக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா வீக்லி 4 times வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 typesல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் ஆயில் வந்து நைட் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நைட் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் பில்லோவில் ஒரு டவல் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப் வந்து நீங்கள் மார்னிங் தான் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா மார்னிங் வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours நல்லா ஊறின பிறகு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்னிங் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி இந்த ஹேர் ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு 4 days யூஸ் பண்ணுறதுலேயே உங்கள் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஹேர் ஆயிலோட இன்க்ரீடியன்ஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணின இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்ல ஹேர் ஆயில். உங்களுக்காக தான் இந்த ஹேர் ஆயில் ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணினேன். ஸோ நிறைய ஆயிலுக்காக செலவு செஞ்சு ரிசல்ட் கிடைக்காம மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.